அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து மனசம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வாங்கிட்டு வந்த கோழி குஞ்சுகளுக்கு போர்டிங் செட்டப் எப்படி அமைக்க போகிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் டெய்லி நம்ம என்னென்ன பண்ண போகிறோங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 7வது நாள் கோழி குஞ்சுகளுக்கு எந்தெந்த மாதிரி நம்ம சொட்டு மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னு தெளிவாக தெரியும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம போர்டிங் செட்டப் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணைக்குள்ளேயே தான் போட போகிறோம். பண்ணையில் ஃபஸ்ட்டே கோழி இருக்குது. ஒரு சைடு மட்டும் மறைச்சிட்டு நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கலான்னு விட்டுட்டோம். இந்த போர்டிங் செட்டப் போடுறதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தகரம், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குண்டு பல்பு, நியூஸ் பேப்பர் இது கம்பல்சரி 3 வேணும். தகரம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3 அடி ஹைட்டு, அகலம் பார்த்தீங்கன்னா 20 அடி. நான் 20 அடி எதுக்காக எடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கோழி குஞ்சுக்கு பெருசாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாரி. இப்போது ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 அடி. 3 அடி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கோழி குஞ்சு வெளியே குதிக்காமல் இருக்கிறதுக்காக நான் 3 அடி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் போட்டுட்டு, உள்ள நியூஸ் பேப்பரை வச்சு ஃபுல்லாமே நம்ம போட்டுக்கணும் கீழே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சுற்றியுமே கல்லை வச்சுட்றணும். ஏன்னா தகரம் பார்த்தீங்கன்னா கீழே சாயாமல் இருக்கணும். கோழி குஞ்சுக பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து மோதும்போது தகரம் சாஞ்சு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கோழி குஞ்சில் போட்டு அமுத்திடும். அதனால் நம்ம அப்படி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி குச்சியை 2 சைடு 2 குச்சியை வச்சு அதில் நம்ம குண்டு பல்பை போட்டு நம்ம உள்ள லைட் போட்டுக்கிறோம். இது நம்ம கோழி குஞ்சு கொண்டு வந்து விடுறதுக்கு முன்னாலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் லைட் போட்டு வச்சிடணும். அப்போ தான் அந்த இடத்துல நம்மளுக்கு தகுந்த ஹீட் கிடைக்கும். போர்டிங் செட்டப் போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. அவ்வளோதான். நம்ம தகரம், நியூஸ் பேப்பரு, லைட்டு இது மட்டும் இருந்தாவே நம்ம போர்டிங் செட்டப் போட்டுடலாம். இது நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போது நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே கோழி குஞ்சு ரெடி ஆயிடுச்சுன்னு நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. வந்து வாங்கிட்டு போய்க்குங்கண்ணா அப்படின்ட்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் போயிட்டோம். ஒரு 6 மணிக்கு சம்திங் கிளம்புனோம். அங்கே போய் சேரும்போது பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிருச்சு. இது எங்கே நாங்கள் குஞ்சு வாங்கிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு பெருந்துறை காஞ்சி கோயில் கிட்ட நாங்கள் தான் குஞ்சு வாங்கிட்டு வந்தோம். அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 2 மாதத்துக்கு முன்னாலேயே சொல்லி வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு குஞ்சு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த டைம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 250 குஞ்சு வாங்கிக்கிறேன். 2 டப்பாவிலையுமே 100 100 குஞ்சு. இன்னொரு டப்பாவில் 50 குஞ்சு. உங்களுக்கு யாராவது குஞ்சு தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாலே நீங்கள் சொல்லி வச்சா தான் வாங்க முடியும். நான் கீழே வேணா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் குடுக்குறேன். அவர் நம்பரு. நீங்க கால் பண்ணி புக்கிங் பண்ணிக்கங்க. இங்க நாங்க குஞ்சு வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நல்லாயிருக்கு எங்களுக்கு. அ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம குஞ்சுகள கொண்டு போய் பார்த்தீங்கன்னா, ப்ரூடிங் செட்டப்ல நம்ம விட்டுறலாம். இப்போ நம்ம 5 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம கோழி குஞ்சுகள கொண்டு போய் விடுறோம். ஏன்னா, அதுக்கு முன்னால கொஞ்சம் ஹீட் கிடைக்கட்டு அப்படின்ட்டு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுக விடும்போது, நீங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாம 3 பல்பு 60 வாட்ஸ்ல போட்டிருக்கிறோம். ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா, 300 வாட்ஸ், 400 வாட்ஸ் உள்ள போட்டுருவாங்க. அப்படி போட்டா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான ஹீட்டும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ஹீட்டு கம்மியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமான ஹீட் வந்ததுன்னா, கோழி குஞ்சு இறந்து போயிரும். கம்மியான ஹீட் இருந்தா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதை நீங்க கொஞ்சம் இதா பார்த்துக்கங்க. இதே மாரி 3 பல்பு நம்ம தொங்க விடுறங்காட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம தேவைப்படும்போது மேலயும், கீழயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு அதிகமான ஹீட் வரும்போது, நம்ம கொஞ்சம் மேல தூக்கி நம்ம பல்ப மாட்டிக்கலாம். அது என்ன பிரச்சனையும் வராது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தண்ணி வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு. வாங்கிட்டு வந்ததுமே நம்ம தண்ணி தான் வைக்கணும். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அவங்களே குடுத்துருவாங்க. இல்ல குடுக்கல அப்படின்னா, நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இது ஒரு 2 நாளைக்கு நம்மளுக்கு கோழி குஞ்சுகளுக்கு போட்டு குடுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம கோழி குஞ்சுகளுக்கு சரி, கோழிகளுக்கும் சரி, நம்ம கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, விக்கிற வரைக்கும் நம்ம சுடு தண்ணி தான் குடுப்போம். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா, உங்கனால குடுக்க முடியாது, கடைசி வரைக்கும் குடுக்க முடியாது அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 30 நாள் வரைக்காவது கொஞ்சம் சுடு தண்ணி நீங்க குடுங்க கோழி குஞ்சுகளுக்கு. அப்பதான் நம்மளுக்கு எந்த நோய்களும் வராது கோழி குஞ்சுகளுக்கு தண்ணீல. இப்போ கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம தண்ணி தான் வைக்கணும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம தீனி வைக்கணும். அதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம தீனி டப்பாவ நல்லா வாஷ் பண்ணி நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். இந்த வெயில்ல காய வைக்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பூச்சி இருந்தா அந்த டப்பாவுல இருந்ததுன்னா செத்து போயிரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுகளுக்கு நம்ம நான் கோழி குஞ்சு எடுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் தீனி எடுக்க போவேன். இது ப்ரீ ஸ்டார்டரு நான் எடுத்து வந்துருக்கிறேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தீனி எடுக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங்கா இருந்தது அப்படின்னா, நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல கோழி குஞ்சுகளுக்கு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம
கோதுமை ரவை இல்லைன்னா வெள்ளை ரவை நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வைக்கலாம். அது எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கப்புறம் நம்ம தீனி எடுத்துட்டு வந்து நம்ம தீனை போட்டு வச்சிரலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, தீனை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வைக்கணும். இந்த டப்பாவுலலாம் வைக்கும்போது. ஏன்னா, கோழி குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டப்பா கீழ போய் மாட்டிக்கி. ஏன்னா, எனக்கு போன டைம் அந்த மாரி மாட்டி, அ நைட்டு வச்சு காலையில தான் நாங்க கோழி குஞ்சு எடுத்துவிட்டோம். பட் ஆனா இது சாகல. ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கங்க. அந்த டப்பா கீழ போய் குனிஞ்சு உட்காந்துக்கு. அப்படி உட்காந்துச்சுன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தீனியும் வச்சாச்சு, தண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்காவாவது நம்ம கோழி குஞ்சுகள வந்து பார்க்கோணும். அது என்ன பண்ணுது அப்படின்ட்டு. ஏன்னா, ஒரு 2, 3 நாளைக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோணும். இல்லைன்னா நம்மளுக்கு சில பல பிரச்சனைகள கொண்டு வந்து விட்டுரும். இப்போ ரெகுலரா நம்மளுக்கு காலையிலயும் சரி, சாயந்தரமும் சரி, நம்ம அந்த டப்பாவுல கிளீன் பண்ணி தான் நம்ம இப்போ தண்ணி டப்பாவ, தீனி டப்பாவ கிளீன் பண்ண மாட்டோம். தீனி டப்பா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பேட்ச்சு இப்போ 30 நாள் வரைக்கும் நம்ம அதை தான் வைப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம வாஷ் பண்ணி இத எடுத்து வைப்போம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 6 நாள், 7 நாள் வரைக்கும் கீழ நியூஸ் பேப்பர் போட்டுக்குங்க. இந்த நியூஸ் பேப்பர் போடுறங்காட்டி என்ன ஒரு நல்லதுன்னு கேட்டீங்கன்னா, கோழி குஞ்சுகள் சிந்தக்கூடிய தண்ணியும் சரி, தீனும் சரி, இது எல்லாம் சிந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு நியூஸ் பேப்பர் போடலின்னா, அந்த இடத்துல வதியா போயிரும். நியூஸ் பேப்பர் இல்லாதவங்க இந்த பெரிய காலண்டர் பேப்பரும் நம்ம போட்டுக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த பேப்பர்கள்லாம் போட்டு அப்படின்னா, அந்த கோழி குஞ்சுகளோட நெகத்துல அ புண்ணு வராம இருக்கு. புண்ணு வந்துருச்சு அப்படின்னா, அதுவும் சரியான பிரச்சனைய கொண்டு வந்து விட்டுரும். அதனால பார்த்துக்குங்க. ஒரு 6 நாள் வரைக்கும் நீங்க நியூஸ் பேப்பர் போடலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் கூட நம்ம போடாத விட்டுறலாம். இதே மாரி தான் நம்ம ரெகுலரா காலையிலும் சரி, சாயந்தரமும் சரி, நம்ம ரொட்டீனா பண்ணிட்டே தான் இருப்போம். நியூஸ் பேப்பர் போட்டுட்டு, அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம டப்பா தீனி டப்பாவ நம்ம வாஷ் பண்ண மாட்டோம். தண்ணி டப்பா மட்டும் தான் வாஷ் பண்ணி நம்ம சுடு தண்ணி வைப்போம். நம்ம கஷ்டமா நெனச்சுட்டு இப்ப இந்த போர்டிங் செட்டப் போறது. ஆனா ரொம்ப ரொம்ப எளிது தான். ரொம்ப கஷ்டமாலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு கால் பண்ணக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி, நண்பர்களும் சரி, என்ன ஒண்ணு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, "நாங்க குஞ்சுகள வெளிய தான் வாங்குவோங்கண்ணா. ஒரு 30 நாள் கழிச்சு தான் நாங்க வாங்குவேன். போர்டிங் செட்டப் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா போர்டிங் செட்டப் போடுறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லது தான் நம்ம வாங்கிட்டு வந்து. ஏன்னா, முன்கூட்டியே நம்மளுக்கு அனுபவங்கள் இல்ல. பட் ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா, நீங்க எத்தன நாளைக்கு நம்ம 30 நாள் குஞ்சே வாங்கிட்டு இருப்போம். அப்படி 30 நாள் குஞ்சு வாங்கும்போது, காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்பவுமே அதிகமா போகும். அதனால நம்ம போர்டிங் செட்டப் போட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சுக்கு. எந்தெந்த டைம்ல மருந்து ஊத்தணும், என்னென்ன பிரச்சனை வரும், அதையெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாங்கிறது ஒரு அனுபவம் கிடைச்சுக்கு. நீங்க அந்த மாரி 30 நாள் குஞ்சு வாங்குறவங்களுக்கு, நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைச்ச மாரியும் இருக்கு. பெரிய பிரச்சனையெல்லாம் வரப்போறதில்ல. அதை பார்த்துக்குங்க. அ இது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 3வது நாள் ஆயிப்போச்சு. 3வது நாள் நைட்டு. அதே மாரி நம்ம டப்பாவெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, தண்ணிய ஒரு டப்பாவுல ஊத்திட்டு, அதுக்கப்புறம் நம்ம நியூஸ் பேப்பர் ஊத்த போறோம். இதே மாரி தான் நம்ம காலையிலயும் சரி, சாயந்தரமும் சரி, தண்ணிய பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில நம்மளுக்கு அதிகமா குடிக்காதுக. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு போக போக பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுங்க நல்லா குடிக்க ஆரம்பிச்சுக்கு. அதே மாரி கோழி குஞ்சுக்கு கீழ உள்ள சிந்தக்கூடிய தீவனம் பார்த்தீங்கன்னா, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதிகமா சிந்துச்சு அப்டின்னா, நாம அத எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு, நம்ம இந்த வெள்ளை புழுக்கள் நம்ம உருவாக்கி நம்ம கோழி குஞ்சுகள் போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கோழி குஞ்சுகளுக்கு ஏன்னா, இந்த ப்ரீ ஸ்டார்ட்டர்ல நம்ம புழுக்கள் உற்பத்தி பண்ணா ரொம்ப அதிகமா உற்பத்தி ஆகும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவும் நம்மளுக்கு புழுக்கள் உற்பத்தி ஆயிரும். அதே மாரி நம்ம பேப்பர் போட்டுக்கலாம். நம்ம 3 நாள் ஆயிப்போச்சு. நம்ம அப்பவும் நம்ம பேப்பர் போடுவோம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ பார்த்தீங்கன்னா ரூ. 40 தான் வருது. அதில ஒரு 30 பேப்பர், 40 பேப்பர் வரும். அத நம்ம கன்டினியூவா போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா இந்த மாரிலாம் நம்ம போர்டிங் செட்டப் போட்டு ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சு அப்டின்னா, நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த போர்டிங் செட்டப் போடுவோம். அதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே மாரி தீனும் பார்த்தீங்கன்னா, அந்த தீன நம்ம கொட்டிட்டு டப்பால, லைட்டா மேல தூக்கி விடணும். அப்படி தூக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெஷ்ஷான தீனு வரும். அந்த ஃப்ரெஷ்ஷான தீனு வரும்போது பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுகள் அவ்வளோ எனர்ஜியா சாப்பிடும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலயும் சரி, சாயந்தரம் சரி, நம்ம அந்த கோழி குஞ்சுகளோட டப்பாவ நல்லா கிளீன் பண்ணி, நல்லா சுடு தண்ணி ஊத்தி கழுவி தான் நம்ம கோழி குஞ்சுகள வைப்போம். அது ஆரம்பத்துலேருந்தே நம்ம அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா, இப்போ வரக்கூடிய தண்ணிகளும் சரி, அதே மாரி கிளைமேட்டும் சரி, ரொம்பவுமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆன மாரி இருக்குது. அதனால நம்ம நல்லா வாஷ் பண்ணி நம்ம கோழி குஞ்சுகளுக்கு சுடு தண்ணி வச்சிடலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹீட்டாவும் இருக்கக்கூடாது. நம்ம குடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஆனா, அதிகமான ஹீட்டோட வச்சா அப்படின்னா, கோழி குஞ்சு டக்குன்னு குடிக்காதுங்க.
கொஞ்சம் ஹீட்டு கம்மியாகவே நம்ம கோழி குஞ்சுகளுக்கு சுடுதண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுடுதண்ணி ஊற்றுறதுக்கு முன்னால் லைட்டாக தொட்டு பார்க்கணும். உடனே நம்ம சுடுதண்ணி ஊற்றி கொதிக்கிற தண்ணி கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா கோழி குஞ்சு செத்து போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி தான் டெய்லியுமே இதே கான்செப்ட் தான் நம்மளுக்கு காலையிலையும் சரி சாயந்தரம் சரி ஃபஸ்ட்டு ஒரு 30 நாள் வரைக்கும் இதே தான். பெரிய கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேறு மாதிரி இருக்குது. சின்ன குஞ்சுகளுக்கு பார்த்திங்கன்னா பெரிய கோழியில் கவனிப்போட இது கம்மி. சின்ன குஞ்சுகளை பார்த்திங்கன்னா ஒரு 30 நாளைக்கு கொஞ்சம் நல்லாவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம கேர் எடுத்து பார்த்துட்டு அப்படின்னா நம்மளுக்கு எதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 டைமாவது நம்ம கோழி குஞ்சுகளை வந்து பார்த்துருவோம். பெரிய கோழியில் பார்க்குறோமோ இல்லையோ குஞ்சுகளை நம்ம வந்து பார்த்துறோணும் கம்பல்சரி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4, 5 நாள் ஆகிப்போச்சு இன்னையோட. கோழி குஞ்சு அப்படியே நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைம்லேயும் சரி நம்ம பேப்பர் போடுவோம். 6 நாள் வரைக்கும் பேப்பர் போடுவோம். அதே மாதிரி நம்ம அந்த டப்பாவெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி நம்ம கோழி குஞ்சுகள் தண்ணி கொண்டு வந்து வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா நான் காலையில் இல்லைன்னா சாயந்தரம் இது பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுப்பேன். இந்த நம்ம கீழே சிந்தக்கூடிய தீவனத்தை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புழுக்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தோம். அந்த தீவனத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கோழிக்கு புழுக்கள் உற்பத்தி பண்ணி கோழி குஞ்சுகள் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ப்ரீ ஸ்டார்டரில் நல்லாவே புழுக்கள் உற்பத்தி ஆகுது. ஏன்னா இந்த டப்பா அந்த பேப்பரில் இருக்கிற தீனெல்லாம் நம்ம கொண்டு போய் வெளியே தான் கொட்ட போகிறோம். அதனால் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு புழுக்கள் உற்பத்தி பண்ணி கோழிகளுக்கவே போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து வைக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த பவுட்ரு முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குளுக்கோஸ் பவுட்ரு போடுறோம். நீங்கள் குளுக்கோஸ் பவுட்ரு இல்லைன்னா கரும்பு சர்க்கரை இல்லைன்னா அஸ்கா சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் நீங்கள் எது வேணால் போட்டு வச்சுக்கலாம். காலையிலையும் சரி சாயந்தரம் சரி ஒரு 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலையிலையும் சரி சாயந்தரம் சரி இது எல்லாமே முக்கால்வாசி கவனிக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃப் தான். நான் வேலைக்கு போயிட்டுனா அவங்க தான் பார்த்துக்குவாங்க. நான் காலையில் சாயந்தரம் வந்து வீடியோ மட்டும் தான் எடுப்பேன். ஏன்னா அவங்க தான் பார்த்திங்கன்னா அம்மா ஒய்ஃபு தான் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க நான் வேலைக்கு போனதுக்கப்புறம். நம்ம பார்த்திங்கன்னா உனி கோழி குஞ்சு 5வது நாள் ஆகிப்போச்சு. இப்போ நம்ம கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா 7வது நாள் ஆகிப்போச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 7 நாள் சொட்டு மருந்து ஊற்றணும். இந்த ஃபஸ்ட்டு 7 நாளில் விடக்கூடிய சொட்டு மருந்து பேருன்னு கேட்டிங்கன்னா எஸ்டின்னு சொல்லுவாங்க. இது கம்பல்சரி கோழி குஞ்சுகளுக்கு விட்டே ஆகணும். நான் பார்த்தீங்கன்னா 300 டோஸ் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஆனால் என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 250 கோழி குஞ்சு தான் இருக்குது. 50 டோஸ் எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்கும்போது ஒரு 50 டோஸ் எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கிங்க. அந்த 3 பாட்டில் இருக்கிற லிக்விட் எடுத்து அந்த சின்ன பாட்டில் இருக்கிற டேப்லெட்டால் இருக்கிறதுல நல்லா இன்ஜெக்ட் பண்ணி அந்த உள்ளே நல்லா ஷேக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம கோழி குஞ்சுக்கு விடுறதான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வாங்க போகும்போது மெடிக்கலில் நீங்கள் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் தூரமாக இருந்தது அப்படின்னா ஐஸ் க்யூப் கொண்டு போய்க்கிங்க எக்ஸ்ட்ரா. ஏன்னா அவங்க கடையிலேயே கொடுப்பாங்க. பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். கொஞ்சோண்டு தான் கொடுப்பாங்க. பக்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. தூரமாக இருக்கிறவங்க கம்பல்சரி நீங்கள் ஐஸ் க்யூப் கொண்டு போய்க்கிங்க. அப்புறம் அந்த இதெல்லாம் நம்ம இது பண்ணிவிட்டு இந்த டப்பாவில் நம்ம அந்த லிக்விட் எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஐஸ் க்யூப் வச்சு தான் நம்ம வைக்கணும். அது இல்லாமல் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக அது இதாகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் தான் விடணும் கோழி குஞ்சுகளுக்கு. ரைட் ஹேண்ட்லேயும் சரி லெஃப்ட் ஹேண்ட்லேயும் சரி நம்ம எந்த கண்ணில் வேணால் விட்டுக்கலாம். அதே மாதிரி கோழி குஞ்சுகள் ஏதாவது இந்த கண்ணுக்கு இது மூடி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு டோஸ் சேர்த்து விட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பார்த்திங்கன்னா ஒரு டோஸ் பார்த்திங்கன்னா கண்ணில் விழுகு, ஒரு டோஸ் கீழே விழுகு. ஒரு சில கோழி குஞ்சுகளை என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா கண்ணை மூடிக்கி அப்படிங்கிற போது டக்குன்னு நம்ம டோஸ் கீழே விழுந்துடும். அது ஒன்றும் பண்ண முடியாது. கம்பல்சரி நீங்கள் அந்த டோஸெல்லாம் கண்ணில் தான் விட்டாகணும். அதே மாதிரி நான் 3 டப்பாவில் எடுத்து வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம விட்டுடலாம் கோழி குஞ்சுகளுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூலிங் நம்ம கம்பல்சரி பார்த்திங்கன்னா கண்ணில் விடும்போது அந்த கூலிங் இருக்கணும். கூலிங் இல்லைன்னா அந்த மருந்து பார்த்திங்கன்னா செயல் இழந்து விடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் விட்டுறணும். அரை மணி நேரம் ஒரு 1/4 மணி நேரத்தில் விட்டுறணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் விடக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா காலையில் நேரத்தில் இருக்கணும். இல்லைன்னா ஈவினிங் ஒரு 8 மணிக்கு மேலே இருக்கணும். நீங்கள் வெயில் டைமில் மத்தியானமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மேலே காலையில் அப்படிங்கிற விடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் விட்டுட்டோம். நானும் ஒய்ஃபும் டக்கு டக்குன்னு விட்டுட்டோம். என் பொண்ணு இல்லாதங்காட்டி டக்குன்னு விட்டுட்டோம். அவங்க இருந்தாங்கன்னா சரியான தொந்தரவு பண்ணி விட்ருவாங்க. அப்போ நான் விட்றேன்ட்டு.
ஒரு 1/2 மணி நேரத்தில நாங்க கோழி குஞ்சுகள் டக்குன்னு சொட்டு மருந்து விட்டுட்டு நாங்க போயிட்டோம். நாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 10:30க்கு வந்தோம். ஆனா அது மு கோழி குஞ்சுகளுக்கு சொட்டு மருந்து ஊத்தி முடிச்சது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 11 மணி ஆயிப்போச்சு. ஏன்னா, அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் அதிகம். போன டைம் 200 குஞ்சு இருந்தங்காட்டி, இந்த டைம் நாம 250 குஞ்சு இருந்தங்காட்டி அதிகமா இருந்தது. அதே மாரி நம்மளுக்கு எல்லா கோழி குஞ்சுகளுக்கும் சொட்டு மருந்து ஊத்தி விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்லயே பார்த்தீங்கன்னா, 20 அடி தகரம் எடுத்து வச்சிருந்தோம். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு தான் நம்மளுக்கு. கோழி குஞ்சு பெருசாக பெருசாக பார்த்தீங்கன்னா, அந்த தகரத்த நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம தகரத்த எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு, கீழலாம் நியூஸ் பேப்பரு, அதே மாரி லைட்டு உள்ள நல்லா போட்டு, அதே மாரி தீவன டப்பாவையும் நம்ம உள்ள கொண்டு வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் தான் நம்ம கோழி குஞ்சுகள் எடுத்து நம்ம உள்ள விடுவோம். நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, 20 அடி தகரம் எடுத்திருந்தோம். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி கோழி குஞ்சுக பெருசாகும்போது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறதுக்காக தான் நம்ம 20 அடி தகரம் எடுத்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தகரத்த எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு, கீழ நியூஸ் பேப்பரு, அதே மாரி தீனி டப்பாவெல்லாம் உள்ள வச்சிரலாம். அதே மாரி குண்டு பல்பும் நம்ம போட்டு வச்சுட்டோம். கோழி குஞ்சு விடுறதுக்கு முன்னாலயே நம்ம குண்டு பல்ப போட்டுறணும். அப்பதான் அந்த ஹீட்டு உள்ள வரும். அதுக்கடுத்து நம்ம கோழி குஞ்சுகள எடுத்து நம்ம உள்ள விட்டுக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சு உள்ள விட்டதுமே அந்த தீனி டப்பாவெல்லாம் லைட்டா தூக்கிடணும். அப்பதான் அந்த தீனு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து ஃப்ரெஷ்ஷா வரும்போது நல்லா சாப்பிடுங்க. அதே மாரி நீங்க யாராவது பூடிங் செட்டப் போடுற மாரி இருந்ததுன்னா, நான் கீழ நம்பர் குடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். அ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.